அன்பார்ந்த மாணவ செல்வங்களுக்கு எஸ்எம்சி மேத் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் முக்கோணி ஒன்றை வரைந்து அம்முக்கோணிக்கு சுற்றுவட்டம் அமைக்கும் முறையினை இன்றைய தினம் இந்த வீடியோவின் மூலமாக கற்றுக்கொள்வோம். அதன் தொடர்ச்சியாக முக்கோணியின் சுற்றுவட்ட மையம் தொடர்பாக முக்கோணியின் வகைகள் தொடர்பான விடயங்களையும் அறிந்து கொள்வோம். இனி சாதாரண முக்கோணி ஒன்றை அமைத்து அதன் சுற்றுவட்டம் அமைக்கும் முறையினை அவதானியுங்கள். நாங்கள் ஒரு முக்கோணி ஒன்றை வரைந்து அம்முக்கோணிக்கு சுற்றுவட்டம் அமைக்கும் முறையினை கற்றுக்கொள்வோம். முதலில் முக்கோணி அமைக்கிற முறை உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள். இப்போ நாங்கள் 3 புள்ளிகளை இணைத்து இப்படி ஒரு முக்கோணி ஒன்று வைப்போம். இந்த முக்கோணிக்கு என்ன செய்ய போகிறோம் என்றால், இப்போ நாங்கள் யாதாயினும் 2 பக்கத்துக்கு இருசாவட்டு செங்குத்துக்குறோன்னா சரி. இப்போ நாங்கள் என்ன செய்வோம், முதல் இந்த ஏபி என்ற பக்கத்துக்கு இருசாவட்டு செங்குத்துக்குறேன். அடுத்தது பிசி என்ற பக்கத்துக்கு இருசாவட்டு செங்குத்துக்குருவோம். இன்னொரு பக்கத்துக்கு தேவையில்லை, ஆனால் அதையும் நாங்கள் கீறிப்போம். ஏசி என்ற பக்கத்துக்கு இருசாவட்டு செங்குத்துக்குருவோம். இப்போ இந்த 3 பக்கத்துக்கு இருசாவட்டு செங்குத்து கீறி இருக்கிறோம். இந்த 3 இருசாவட்டு செங்குத்து கோடுகளும் சந்திக்கிற புள்ளி தான் சுற்றுவட்ட மையமாக இருக்கும். இப்போ நாங்கள் அந்த மையத்தை குறிப்போம். நீ என்ன செய்ய போகிறோம்னா, அந்த மையத்திலிருந்து ஒரு உச்சிக்குள்ள தூரத்தை ஆரையாக கொண்டு வட்டம் அமைக்கணும். அப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னால், இதிலிருந்து ஏ அல்லது சி அல்லது பி, அதாவது ஓ மையமாகவும் ஓஏ ஆரையாக அல்லது ஓசி ஆரை ஓபி ஆரையாக கொண்டு ஒரு வட்டங்கிறோம். நான் இந்த இடத்துல மையமாக வச்சுக்கொண்டு கவரத்தில் கூற வச்சு என்ன செய்ய போகிறேன், இப்படி ஒரு வட்டத்தை வரைகிறேன். அந்த வட்டம் என்ன, அந்த முக்கோடின 3 புள்ளிகளை கூட செல்லும். அப்போ 3 புள்ளிகளை கூட செல்கிற வட்டம் தான் என்ன வரைக்க போது சுற்றுவட்டமாக இருக்கும். இது சுற்றுவட்ட மையமாக இருக்கும். இது கூர்ங்கோண முக்கோணியாக இருக்கிறபடியா பிள்ளைகள் சுற்றுவட்ட மையம் முக்கோணிக்கு உள்ளே இருக்குது. இது செங்கோண முக்கோணியாக இருந்தால் முக்கோணியின் சுற்றுவட்ட மையம் எப்படி இருக்கும், விரிகோண முக்கோணியாக இருந்தால் சுற்றுவட்ட மையம் எப்படி இருக்கும், செங்கோண முக்கோணியாக இருந்தால் சுற்றுவட்ட மையம் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்ப்போம். நான் என்ன செய்ய போகிறோம்னா, முதல் இந்த 3 புள்ளி கூடாகவும் இந்த வட்டம் செல்லுதான்னு சொல்லி பார்ப்பேன். நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இப்படி நகர்த்தி பார்க்கலாம். நகர்த்தினோம்னா எல்லா புள்ளி கூட போகிறது உங்களுக்கு தெரியும். சரிதானே பிள்ளைகள்? ரைட். இப்போ என்ன செய்ய போகிறோம், இது ஒரு செங்கோண முக்கோணியாக ஆக்கி பார்ப்போம். இதில் பாருங்கள், செங்கோண முக்கோணின்னு சொன்னால் சுற்றுவட்ட மையம் என்ன இருக்க போது செம்பக்கத்தில் நடுப்புள்ளியில் இருக்க போகுது. இப்போ நாங்கள் இந்த முக்கோணியை விரிகோண முக்கோணியாக மாற்றி பார்ப்போம். விரிகோண முக்கோணியில் சுற்றுவட்ட மையம் என்ன இருக்க போது முக்கோணிக்கு வெளியில் இருக்குது. இப்போ விரிகோண முக்கோணியில் சுற்றுவட்ட மையம் முக்கோணிக்கு வெளியில் இருக்குது. செங்கோண முக்கோணியாக இருக்க செம்பக்கத்தில் நடுப்புள்ளியில் இருக்குது. கூர்ங்கோண முக்கோணியாக இருக்க சுற்றுவட்ட மையம் என்ன இருக்குது முக்கோணிக்கு உள்ளே இருக்குது. சரிதான பிள்ளைகள்? அப்போ ஒரு முக்கோணி ஒன்றை வரைந்து அந்த முக்கோணிக்கு சுற்றுவட்டம் அமைக்கிற முறையும் தெரியும். அந்த சுற்றுவட்டத்தின் மையத்தை வச்சுக்கொண்டு இது எவ்வகையான முக்கோணி என்றும் இனங்காணக்கூடிய மாதிரி இருக்கும். சரிதான பிள்ளைகள்? இன்றைய தினம் ஒரு முக்கோணி ஒன்றை வரைந்து அம்முக்கோணி சுற்றுவட்டம் அமைக்கும் முறை, அது சுற்றுவட்டத்தின் மையம் தொடர்பாக முக்கோணிகளை வகைப்படுத்துகிற முறைகளை நாங்கள் பார்த்துருக்கிறோம். மற்றும் ஒரு வீடியோவில் நாங்கள் பரீட்சையில் தரக்கூடிய வினா ஒன்றுக்கு எவ்வாறு விடையளிக்கலாம் என்பது தொடர்பான விடயத்தை கற்றுக்கொள்வோம். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெற்றுச் செல்லும் உங்கள் ஆசிரியர் கே. செல்வா. நன்றி, வணக்கம்.